பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் பராக்கிரமம் செய்கிறவர். அவர் அதிசயங்களை நடப்பித்து தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் விட்டு விலகாதவர் என்ற தலைப்பில் 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பிரியமானவர்களே, தாவீது வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர். தேவன் அவனை முன்குறித்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்தார். அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவன் அந்த ஸ்தானத்திற்கு போவதற்கு எத்தனையோ தடைகள் உண்டானது. ராஜாவாய் இருக்கிற சவுல் அவனை கொலை செய்ய முயற்சிக்கிறான். அநேகமான தடைகள். ஆனாலும் கர்த்தர் அவனோட கூட இருந்தபடினாலே அந்த தீமைகள் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கப்படுகிறான். தேவன் நம்மோடு இருப்பது நமக்கு பாக்கியம். அவரோடு நாம் இருப்பதே நமக்கு பாக்கியம். கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் இருக்கிறபடியினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இருக்கிற இந்த ஸ்தானத்திலே நம்மை வைத்திருப்பவர் கர்த்தர். நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவராலே உண்டானது. அவர் நம் பட்சத்தில் இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றும் இல்லைங்க. பவுல் இப்படியாக சொல்கிறார். ரோமர்களது நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு தீமையும் நமக்கு விரோதமாய் எழும்பாது. எல்லாவற்றையும் தேவன் சரி செய்வார். தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுவார். பலவீனமான நேரமாய் ஆனாலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. நமக்கென்று நியமித்திருக்கிற ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நன்மைக்காக நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை தேடி வரும். கர்த்தரோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு குறையும் இல்லை. தாவீதுக்கு எழும்பின எல்லா தீமைகளின் மத்தியிலும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் தனக்கு நியமித்த எல்லைக்கு நேராக அவன் தொடர்ந்து ஓடும்படிக்கான அந்த பலனை பெற்றான். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவரை நம்புவோம். அவர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை நடத்துவார். உன் வலது பக்கத்திலே உன் நிழலாய் இருக்கும்படி இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த வார்த்தையின்படி நம்மை தேவன் நிச்சயமே ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவர், நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை தாங்குவீராக. விரோதமாய் எழும்புகிற எல்லா தீமைகளையும் அகன்று போகும்படிக்கு நீர் ஆண்டவர் இரக்கம் செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு மரித்து உயிர்த்தெழுந்த வல்லமையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.